ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெனிஸ் கார்ட்டூன்ஸ். இன்னைக்கு நம்ம பொருட்டளவுல எபிசோட் தான் பார்க்க போறோம். இந்த 5 எபிசோட் மேலே வேற லெவல் இருக்குன்னு சொல்லியானோ சொல்ல பார்த்து வீடியோக்குள்ள டைரக்டா என்ட்ரி ஆயிக்கலாம். கட் பண்ணிட்டு பழசதான் காட்டுறாங்க. ஆக்சுவலா மிராய் வந்துகிட்டு இவங்க அப்பா எப்படி செத்தாங்க அப்படிங்கற கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு ஃபோர்பிடான இடத்துக்கு போயிருப்பா. அங்க இருக்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஹிடன் டீடைல்ஸா தான் இருக்கும். அதை கொஞ்சம் பதுக்கி தான் வச்சிருப்பாங்க. சோ அந்த விஷயத்தை எடுத்து பாத்துக்கிட்டு இருப்பா. ஆக்சுவலா நம்ம ஹிடன் தான் கொண்டிருப்பான். அந்த ரோல்ல வந்து ஹிடனை பத்தின டீடைல்ஸ் எல்லாமே போட்டிருக்கோம். அதை தாண்டி வந்து ஆஸ்மா சென்சை எப்படி இறந்தாரு அப்படிங்கிற டீடைல்ஸும் போட்டிருக்கோம். இந்த டீடைல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி எழுதுன யாருன்னு பார்த்தா நம்ம சிக்குமார் தான் எழுதியிருப்பான். அண்ட் கடைசியில பார்த்தா அந்த லார்ட் ரியூகி வந்து எல்லாத்தையுமே வந்து ஒரு லைன் ஆட்ட அசம்பிள் பண்ணி வச்சிருக்கான். அண்ட் எல்லாரும் பார்த்தா வந்து அவனோட கண்ட்ரோல்ல இருக்க மாதிரி தெரியுறாங்க. அந்த சமயத்துல மிராய் அண்ட் டட்சுமி பேசிட்டு இருப்பாங்க. மாத்தி மாத்தி நீ என்ன பண்ணுவேன்னு பேசிட்டு இருப்பாங்க. அப்ப மிராய் வந்து கொஞ்சம் சத்தம் போட்டு சொல்லிடுவா, ஆக்சுவலா எங்க அப்பாவை சந்திச்சேன் அப்படின்னா அவர் கூட சேர்ந்து சோகி கேம் விளையாடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, எதுக்காக சத்தமா சொல்லிட்டு இருக்காங்கிற மாதிரி தான் லார்ட் ரியூகி கேட்டுட்டு இருப்பான். என்ன மன்னிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி தான் மிராய் சொல்லிட்டு இருப்பா. அதே சமயத்துல எங்க அப்பா வந்து மிராய் டோகி அப்படிங்கிற பேரை ரொம்ப அட்மையர் பண்ணுவாரு. ரொம்ப பிடிச்சு போய் தான் எனக்கு இந்த பேரை வச்சாரு. பட் நான் தான் அவரை பார்க்க முடியாம போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி மிராய் சொல்லிட்டு இருக்க. எனக்கு தெரியும் நிறைய தடவை வந்து சருட்டோபி என்கிட்ட வந்து சொல்லியிருக்கான், இந்த மாதிரி என்னோட பொண்ணு மிராய் டோகி வந்து ரொம்ப வந்து அழகா இருக்குல்ல இந்த பேரு, அந்த பொண்ணுக்கு இந்த பேர் தான் வைப்பேங்கிற மாதிரி பல தடவை என்கிட்ட சொல்லியிருக்கான் அப்படிங்கிற மாதிரிலாம் லார்ட் ரியூகி சொல்லிட்டு இருக்க. உடனே மிராய் சிரிக்க ஆரம்பிச்சிருவா. என்னமா எதுக்கு சிரிக்கிறாங்கிற மாதிரி லார்ட் ரியூகி கேட்பான். எனக்கு தெரியும் நீ பொய்யானவன் தான், நீ இந்த மாதிரி பித்தலாட்ட வேலையை தான் பாத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அவ அந்த சக்கரா பிளேட வந்து ஓபன் பண்ணிடுவா. சடனா பார்த்தா வந்துகிட்டு நம்ம மிராய் வந்து அங்க இருக்க எல்லா பொண்ணுங்களோட கெஞ்சுட்ஸு உடச்சு விட்டுருவா. அவங்க எல்லாத்துலயுமே வந்து கான்சியஸை கொண்டு வந்துருவா. உடனே அந்த லார்ட் ரியூகி வந்து நம்ம டட்சுமியை கடத்திட்டு போய் கழுத்துல கத்தி வச்சிருவா. இந்த மாதிரி என்னோட பிளான் எல்லாத்தையும் கெடுத்து விட்ட, இந்த பொண்ணுங்களை எல்லாத்தையும் கடத்தி லார்ட் ஜெசினோட ஆசையை நிறைவேற்றி நான் இம்மோனிட்டி பவரை அக்சஸ் பண்ணலான்னு இருந்தேன் அப்படின்னு சொல்ல மிராய்க்கு ஒரு மாதிரி சந்தேகம் வர ஆரம்பிச்சிடும். சடனா பார்த்தா லார்ட் ரியூகி வந்துட்டு நம்ம டட்சுமியோட கணத்துல இருந்து லைட்டா ரத்தத்தை எடுத்து அந்த ரத்தத்தை நக்குவான். உடனே வந்து டட்சுமி வந்துகிட்டு அவனோட கண்ட்ரோல்ல வந்துருவான். போய் இந்த மாதிரி மிராயை கொல்லு அப்படின்னு சொல்லவும் டட்சுமி பாஞ்சு போய் மிராயை கொல்றதுக்காக போயிருவா. ரெண்டு பேத்துக்குமே மாத்தி மாத்தி ஃபைட் தான். கிட்டத்தட்ட வந்துகிட்டு அவ பாஞ்சு வந்துகிட்டு மிராய் அடிக்க வர, மிராய் வந்து அப்படியே தடுக்க ட்ரை பண்ணிட்டு இருப்பா. சடனா பார்த்தா ஒருத்தன் அவசர அவசரமா வெளியே ஓடி வந்துகிட்டு இருப்பான். என்னன்னு கேட்டா மாஸ்க் போட்ட ஒருத்தன் வந்து போட்டு பொலன்னு பொழந்து எடுத்துக்கிட்டு இருக்கான். இன்னொருத்தனும் கூட சேர்ந்து அடிச்சுட்டு இருக்கான். அப்படிங்கவும் கடைசியில பார்த்தா தலைவன் கக்காஷி அண்ட் மைட்டி கை அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. அண்ட் சடனா பார்த்தா நம்ம கக்காஷி வந்துகிட்டு நம்ம லார்ட் ரியூகி கிட்ட இருக்க ஒரே ஒரு பப்பட்டை தட்டி விட்டுருவான். அது தட்டினோடனே வந்து கண்ட்ரோல் இழந்துரும். சோ அதனால டட்சுமி தப்பிச்சிருவா. உடனே லார்ட் ரியூகியும் எஸ்கேப் ஆயிருவான். அவனை துரத்துக்கிட்டே மிராயும் ஒரு இடத்துக்கு போவா. அங்க பார்த்தா அந்த இடத்துல மிராயோட ஒரே ஒரு ரத்தம் சிந்தினா போதும் அவன் வந்து மிராயோட சொல்லி முடிச்சு விட்டுருவான். ஆக்சுவலா லார்ட் ரியூகி யாருன்னு பார்த்தா நம்ம ஹிடான் இருப்பான் பாத்தீங்களா, அந்த லூசு பயலோட ஸ்டூடெண்ட் தான் இந்த லார்ட் ரியூகி. அண்ட் சடனா பார்த்தா லார்ட் ரியூகி வந்து நம்ம மிராயோட வயித்தை வெட்டிடுறான். அதுல மூலமா ரத்தத்தை எடுத்துறான். அந்த ரத்தத்தை எடுத்து அவன் நக்கியும் பாத்துறான். நக்குன உடனே அந்த பப்பட் மேலயும் வந்துகிட்டு அந்த கர்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிருது. உடனே அந்த பப்பட்டையும் குத்தி கொண்டுறான். அதே சமயத்துல மிராயோட நெஞ்சிலையும் வந்துகிட்டு அதே மாதிரி ஒரு மார்க் வந்து உழுக ஆரம்பிச்சிருது. அவர் ரத்தத்தை கக்க ஆரம்பிக்கிறா. அந்த ரத்தத்தை கக்கற மூலியமா அவன் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்க சிம்பிளும் ரெடி ஆயிருது. அது மூலமா அவன் இம்மோனிட்டி பவரை அச்சீவ் பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி சந்தோஷப்பட்டு இருப்பான். சடனா பார்த்தா இது எல்லாமே கெஞ்சுட்ஸோ. நம்ம மிராய் வந்துகிட்டு கிட்டத்தட்ட அவன் வயித்தை வெட்டுறப்ப வாட்டர் ஃபால்ல இருந்து கொண்டு வந்த ஒரு தண்ணியை தான் வெட்டி இருப்பான். பட் அதை வந்து அப்படியே கெஞ்சுட்ஸோ மாத்தி விட்டுருக்கான். மிராய் வேற லெவல் பண்ணிருக்கா. உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு லார்ட் ரியூகி பாஞ்சு வந்து மிராய் அட்டாக் பண்ண வருவான். உடனே மிராய் வந்துகிட்டு நம்ம ஆஸ்மா சென்சை கிட்ட இருக்க அந்த சக்ரா பிளேட் எடுத்து ஒரே போடுவா. அந்த இடத்துல பாக்குறப்ப கிட்டத்தட்ட ஆஸ்மாவை பார்த்த மாதிரி இருக்கும். அண்ட் கடைசியில அந்த கிறுக்கு பயபுள்ளையும் அரெஸ்ட் பண்ணிடுறானுங்க. அதே சமயத்துல டாட்சுமியும் வந்து கண்ணை முழிச்சிடுறா. என்னாலதான் அந்த பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி டாட்சுமி மன்னிப்பு கேட்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல மிராய் அப்பதான் வந்து சொல்லிட்டு இருப்பா, ஒன்னாலதான் இந்த மாதிரி ஒரு பெரிய பிரச்சனையை சால்வ் பண்ண முடிஞ்சிருக்கு, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ மன்னிப்புலாம் கேட்காத, அடுத்து என்ன பண்ண போறாங்கிற மாதிரி மிராய் கேட்க, என்னோட சொந்த ஊருக்கே போக போறாங்கிற மாதிரி தான் டாட்சுமி சொல்லிட்டு இருப்பா. ஆக்சுவலா ஊருக்கு போனதுக்கு அப்புறம் எங்க அம்மாவை பத்தின நினைவுகள் இருக்கும்ல, அதை நினைச்சுக்கிட்டே சந்தோஷமா இருக்க போறேங்கிற மாதிரி டாட்சுமி சொல்ல, நானுமே அதே மாதிரி தான் இருக்க போறேன் ஆசுமாவோட பொண்ணு மிராய் சொல்லிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் மைட்டிகாயும் கிட்டத்தட்ட என் கால் உடைஞ்சு 10 வருஷம் ஆகுது, இருந்தாலும் இன்ன வரைக்கும் நான் சந்தோஷமா இருக்கேன், அதுக்கான காரணம் நீ என் கூட இருக்கனாலதான் கக்காஷி, நீ ஒக்காகே ஆனாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவருமே ஒரு சந்தோஷத்தை வெளிப்படுத்திட்டு இருப்பாரு. ஆனா அதுக்கப்புறம் ஊருக்கு போற வழியில தான் கக்காஷி ஒரு மேட்டர் சொல்றான். ஆக்சுவலா இப்பதான் மிராய் கிட்ட சொல்றான், இவங்க எல்லாம் வந்தது காரணம், அதாவது கக்காஷி, மைட்டி கை, டென்டன், ஈபா இவங்க எல்லாம் வந்தது காரணம் ஒரு மிஷன் தான். அதாவது இந்த லார்ட் ஜெசின் அப்படின்னு சொல்லிட்டு தெரிய கூட இந்த ஹிடானோட பிள்ளை, ஹிடான் பிள்ளைன்னு சொல்ல முடியாது, ஹிடான் எல்லாரும் சேர்ந்து ஆக்சுவலா இந்த திருட்டு பையில பிடிக்கிறதுக்காக தான் வந்திருக்காங்க. அண்ட் ஏன் என்கிட்ட ஆரம்பத்திலே சொல்லல அப்படிங்கிற மாதிரி தான் இந்த இடத்துல வந்துகிட்டு நம்ம மிராய் கேட்டுக்கிட்டு இருப்பா. நாங்க மட்டும் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தோம்னு வச்சுக்கோவேன், இதுல நீ தனியாவே சால்வ் பண்ணிட்டு
பண்ண ட்ரை பண்ணி சொதப்பி இருப்ப, பட் ஏதோ ஒன்று நடந்திருக்கும், அதுக்காக தான் நாங்க வந்து ஆரம்பத்துல சொல்லாம இது ஒரு வெக்கேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோங்கிற மாதிரி தான் கக்காசி சொல்ல. அதுக்கப்புறம் ஊருக்கிட்ட போக பொருட்டோ ஓடி வருவான். மிஸ்டர் சிஸ்டர் எனக்கு எல்லா மேட்டருமே தெரிஞ்சு போச்சு, நீங்க போனது ஒரு வெக்கேஷன் தானா, எஸ் ரேங்க்லாம் இல்லையா, ஊத்திச்சா அப்படிங்கிற மாதிரி பொருட்டோ கேட்டுட்டு வந்துட்டு இருப்பான். அதுக்கப்புறம் மிராயும் சிக்கமாரும் உட்காந்து கேம் விளையாண்டுட்டு இருக்காங்க. சோ அந்த டைம்ல சிக்கமாரு கிட்ட நம்ம மிராய் வந்து ஓப்பனா சொல்லிடுவா, இந்த மாதிரி கிங் யார் எனக்கு வந்து இந்த போன மிஷன்ல வந்து தெரிஞ்சு போச்சு, ஃபியூச்சர் ப்ரொடெக்ட் பண்ணனும், ஃபியூச்சருக்கு உள்ள சினோபிஸை ப்ரொடெக்ட் பண்ணனும், அதுதான் வந்து கிங்கிற மாதிரி நீங்க வந்து சொன்னீங்க, அதுதான் எங்க அப்பாவும் சொல்லியிருக்காரு, இது கரெக்டா அப்படிங்கிற மாதிரி தான் மிராய் கேப்பா. கண்டிப்பாவே கரெக்ட்ங்கிற மாதிரி தான் சிக்கமாரு சொல்லுவான். உடனே மிராய் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருப்பான், நான் ஆசுமா சென்சையோட பொண்ணுடா அப்படிங்கிற மாதிரி அப்படியே தலையில பேண்ட கட்டுவா. கட் பண்ணிட்டு நருட்டோ தான் காட்டுவானுங்க. ஆக்சுவலா நருட்டோ உட்காந்து சுனினை செலக்ட் பண்ணிட்டு இருப்பான். ஏன்னா சுனின் எக்ஸாம் வந்து சில போராட்டங்களால கேன்சல் ஆயிடுச்சு, பட் ஒரே ஒருத்தரை மட்டும் செலக்ட் பண்ணணும் அப்படிங்கறக்காக எல்லா பிக்சர்ஸையும் எடுத்து வச்சு நோண்டிட்டு இருப்பான். அந்த டைம் சிக்கமாரு உள்ள வர, டேய் சிக்கமாரு எனக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கு, யார்தான் சூஸ் பண்றதுன்னு தெரியல, கொஞ்சம் ஐடியா குடுறா அப்படிங்க. உடனே சிக்கமாரும் ஐடியா கொடுப்பான். ஆக்சுவலா ஒரு சுனின் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவன் ஒரு டீமையே லீட் பண்ண போறான், அவனுக்கு பேட்டில் திறமையும் தாண்டி ஒரு டீம் கோஆர்டினேஷனை வந்து எப்படி கரெக்டா கொண்டு போறான் அப்படிங்கறதும் தேவை. அதனால நம்ம ஆரம்பத்துல இருந்து ஆராய்ச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு சுனின் எக்ஸாம் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல இருந்து போறாங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து பேசிக்கா क्वेश्चन கேட்டிருப்பாங்க, அந்த क्वेश्चनக்கான விடையை வந்து சூஸ் பண்ண சொல்லிருப்பாங்க. சோ அந்த ஒரு क्वेश्चनக்கான விடையே அப்படின்னு ஒன்னு கண்டிப்பா கிடையாது. அண்ட் அந்த குழியில இருந்து யார் எஸ்கேப் ஆகுறாங்களோ அவங்க தான் அந்த ரவுண்டோட வின்னர் சொல்லிருப்பாங்க. ஆனா அந்த வகையில வெறும் 8 டீம் தான் குவாலிஃபை ஆயிருக்கும். அதுல 4 டீம் வந்து ஹிடன் லீப்ல இருந்து வந்திருக்கும். உடனே இந்த 8 பேரோட போட்டோ மட்டும் நம்ம நருட்டோ எடுத்து வைக்கிறான். அதுக்கப்புறம் ரவுண்ட் 2 அதாவது டீம் பேட்டில், அந்த டீம் பேட்டில் வந்து டீம் கோஆர்டினேஷனை யார் ஃபைட் பண்ணிருக்கா அவங்கள மட்டும் செலக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு பேட்டிலையுமே வந்து ரீவைண்ட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. சோ அந்த வகையில கொஞ்சம் கொஞ்சமா பேட்டில் போக போக சில பேர் எலிமினேட் பண்ணிட்டே வந்துட்டு இருந்தான். கடைசியில பார்த்தா நம்ம பொருட்டோ, மிட்சுகி, சிக்கடாய், சாரதா, ஈனோஜின், சோச்சோ, டெங்கி, சுமிரே இவங்களோட போட்டோ மட்டும் இருக்கும். பட் இன்னும் இல்ல, இவங்களும் எலிமினேட் பண்ணி தான் ஆகணும். அந்த வகையில அடுத்து பொருட்டோ எலிமினேட் பண்றான். ஏன்னா அவனை வந்து கொஞ்சம் நிஞ்சா டூல்லாம் பயன்படுத்தி இருக்கான். சோ அது ரூல்ஸ்க்கு வந்து ஆப்போசிட் அப்படிங்கிற காரணத்தால நம்ம பொருட்டோட போட்டோவும் எடுத்து விட்டுறான். இப்ப சிக்கமாரு சொல்றது என்னன்னா, கண்டிப்பா பொருட்டோ எதிர்காலத்துல ஒரு பெரிய ஆளா வருவான், இவங்கிட்ட பயங்கர டேலண்டும் எபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். ஆனா அடுத்ததா கடைசி ரவுண்டுக்கு போறாங்க. சோ அந்த ரவுண்ட்ல இண்டிவிஜுவல் பேட்டில் வந்து போட்டுருப்பாங்களா. சோ அந்த மாதிரி ஒவ்வொரு பேட்டிலையும் காட்டுறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சிக்கடாயோட பேட்டில். சோ அந்த பேட்டில் உண்மையிலேயே நல்லா தான் போயிருக்கும். சிக்கடாய் வந்து கொஞ்சம் திங்க் பண்ணி தான் பண்ணிருப்பான். சோ இடையில கொஞ்சம் லக் பேஸ் பண்ணதா இருக்கும். சோ இடையில வந்து ஒரு பப்ளிக் அவன் மிதிச்சிருப்பான். சோ அதை மிதிச்சக்கு அப்புறம் தான் அவனுக்கு வந்து என்ன சூழ்நிலை அப்படிங்கறதே கண்டுபிடிச்சிருப்பான். அதனால இது வந்து கண்டிப்பா லக் பேஸ்டு தான், இது லக்க பொறுத்து தான் சிக்கடாய் வின் பண்ணிருக்கான் அப்படிங்கிற மாதிரி சிக்கமாரு சொல்லிட்டு இருப்பான். பட் நருட்டோ இல்ல சிக்கடாய் உண்மையிலேயே வேற லெவல்ல ஃபைட் பண்ணிருக்காங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். ஆனா அடுத்ததா சாரதாவோட ஃபைட், சாரதால ஒரே அடியில வந்து அவனை பறக்க விட்டுருப்பா. அடுத்ததா ஈனோஜின்லாம் எடுத்தோடனே அவனும் தோத்து போயிருப்பான். அதுக்கப்புறம் ஒவ்வொரு பேட்டிலையும் தாண்டி கடைசியில 5 பேத்த மட்டும் வந்து சார்ட் அவுட் பண்ணி வச்சிருக்காங்க. யாருன்னு பார்த்தா மிட்சுகி, சாரதா, சிக்கடாய், டெங்சுமிரே இவங்களோட 5 பேத்தோட போட்டோ மட்டும் தான் நம்ம நருட்டோ வந்து சார்ட் அவுட் பண்ணி வச்சிருப்பான். அண்ட் அடுத்ததா வந்து பொருட்டோ வர்சஸ் சிக்கடாய். இந்த போட்டியில ஆக்சுவலா பொருட்டோ வந்து கேஜெட் யூஸ் பண்ணிருப்பான். என்னதான் கேஜெட் யூஸ்னாலும் நம்ம சிக்கடாய் வந்து அதெல்லாம் கணிச்சு கரெக்டா அடிச்சிருக்கணும். கடைசியில வெறும் ஒரே ஒரு ஷேடோ குளோன் மூலமா தான் சிக்கடாய் தோத்துருப்பான். சோ அதனால கண்டிப்பா சிக்கடாய் வந்து அவர்னஸா இருக்க மாட்டான், ஒரு சுனின் ஆகிறதுக்கு அவனுக்கும் தகுதி இல்ல, நம்ம பார்த்து தான் செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் சிக்கமார் சொல்லுவான். சோ அதனால சிக்கடாயோட போட்டோவும் எடுத்து விட்டுறான். அடுத்த போட்டியா சாரதா உண்மையாலே வேற லெவல்ல ஜட்ஜ் பண்ணிருப்பா. ஒரு செரிங்கனை எப்படி யூஸ் பண்ணணும், ஒரு செரிங்கனை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும், ஒரு போட்டியை எப்படி கொண்டு போகணும்ங்கிற மாதிரி அந்த ஒரு பேட்டிலே சூப்பரா கொண்டு போயிருப்பா. சோ அதனால அவ வந்து கண்டிப்பா சுனின் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்லி அவளோட போட்டோ வச்சிடறாங்க. அதுக்கப்புறம் மிட்சுகியோட போட்டோவை அடுத்து பாக்குறாங்க. அடுத்த பேட்டில் மிட்சுகிக்கும் இன்னொருத்தனுக்கு தான் நடந்திருக்கும், அது ஷினிக்கு நடந்திருக்கும். பட் என்னதான் மிட்சுகி பவர்ஃபுல்லா இருந்தாலும் கூட அவன் ஊரை விட்டு ஓடி போயிருக்கான், அவன் ஊருக்கு துரோகம் பண்ணிருக்கான். ஒரே துரோகம் பண்ணாலும் கூட அது பிரச்சனையா முடிஞ்சிடும். அதனால அவனை சுனினா மாத்த கூடாது அப்படிங்கறதுக்காக அவன் போட்டோ வெளியே தூக்கி வச்சிடறாங்க. கடைசியில 3 போட்டோ வைக்கிறாங்க. அது நம்ம சாரதா, அதுக்கப்புறம் டெங்கி, சுமிரே. இந்த 3 பேத்துல யார ஒருத்தவங்கள நான் சுனினா மாத்துறதுன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருப்பான் நருட்டோ. என்னதான் இருந்தாலும் சாரதாக்கு உண்மையில இந்த செரிங்கன் பவர்லாம் இருக்கு, அவளதான் சுனினா மாத்த போறேங்கிற மாதிரி நருட்டோ சொல்லிட்டு இருக்கா. சடனா பார்த்தா உணவத்தை உள்ள கூடுறான். யாருன்னு பார்த்தா நம்ம சாஸ்கே தான் இந்த இடத்துக்கு வந்திருப்பான். ஆக்சுவலா ஒரு ரிப்போர்ட் கொடுக்கறதுக்காக இந்த இடத்துல சாஸ்கே வந்திருப்பான். அதாவது மோமோசுக்கி வரதுக்கு முன்னாடி எவனோ ஒருத்தன் வந்து லீஃப் வில்லேஜுக்குள்ள இருந்து அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்கான். அது கண்டிப்பா இந்த உரோசுகி அதாவது ராடு மாட்டியனா தான் இருக்கும். சோ அதனால அவன் எப்ப வேணா வந்துகிட்டு மேற்கொண்டு இன்ஃபர்மேஷன் கொடுத்து மேற்கொண்டு எவனா வர்றது கூட சான்ஸ் இருக்கு, கொஞ்சம் பார்த்து தான் இருக்கணும் அப்படிங்க நம்ம சிக்கமாரு தேங்க்யூ சொல்லுவான். உங்களோட இன்ஃபர்மேஷனுக்கு எனக்கு ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அண்ட் உடனே சாஸ்கே வந்து நம்ம சாரதாவோட போட்டோ பாக்குறான். பார்த்தோன்னே கண்டுபிடிச்சான், நீங்க வந்து சாரதாவை சுனினா மாத்த போறீங்களா, சோ அதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சுக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாகிறான். ஆக்சுவலா எதுக்கு அப்படி சொல்லி கேட்டிருப்பான் அப்படின்னா, இந்த மாதிரி சாரதா வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் வந்துகிட்டு மிட்சுகியை காப்பாத்த போறேன் அப்படின்னு சொல்லி ஒரு சொந்தமான டிசிஷன் எடுத்திருப்பா. அது கொஞ்சம் முட்டாள்தனமா இருந்தாலும் கூட சோ அந்த மாதிரி ஒரு டிசிஷன் எடுத்து தப்புதான் போச்சு, ஒரு பெரிய தப்பு அப்படிங்கிற மாதிரி சாஸ்கே சொல்லிட்டு இருப்பான். பட் சிக்கமாரு சொல்றதுன்னா, என்னதான் தப்பான முடிவு எடுத்து போனாலும் உண்மையாலே அங்க நல்லா தான் பண்ணிருக்கா. ஹிடன் சவுண்ட்ல போயிட்டு நிறைய பேர் தொழிலையும் தொழிச்சு எடுத்திருக்கா. அதையும் தாண்டி அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காப்பாத்தி கூட்டு வந்திருக்கா. இதெல்லாம் நல்லதுதான் அப்படிங்கிற மாதிரி தான் சிக்கமாரு சொல்லிட்டு இருப்பான். ஏதோ ஒண்ணு நான் ஹொக்காகே பதவியெல்லாம் புடுங்க வரல, நீங்க என்னமோ டிசிஷன் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சாஸ்கே கிளம்பிடுறான். திடீர்னு பார்த்தா நருட்டோ வந்து சிக்கடாயோட போட்டோ எடுத்து வைக்கிறான். என்னன்னு கேட்டா அந்த ஹிடன் சவுண்ட்ல வந்துட்டு நிறைய விஷயங்கள் வந்து நல்லதா நடந்துச்சு அப்படின்னா அது சிக்கடாயோட ரீசன் தான் இருக்கும். ஏன்னா ஆரம்பத்திலே வந்துட்டு பொருட்டோ சாரதாவை பிடிக்கிறதுக்காக தான் சிக்கடாய் அனுப்பியிருப்பாங்க. பட் அவன் சொந்தமான ஒரு டிசிஷன் எடுத்திருப்பான். அந்த டிசிஷன் வந்து உண்மையாலே நல்ல விதமா முடியுமா அப்படிங்கறதையும் திங்க் பண்ணிருக்கான். எல்லாத்தையுமே வந்து ஸ்ட்ராட்டஜிக்கலா போட்டிருக்கான். அவனால
என்னால கண்டிப்பா வந்து ஒரு பெரிய சுனினா வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம நருட்டோ வந்து அவனோட போட்டோ எடுத்து வச்சிருக்கான். அண்ட் கடைசியில வந்து நம்ம சிக்கடை வந்து உண்மையிலேயே நல்லா பெர்ஃபார்ம் பண்ண காரணத்தினால அவங்ககிட்டே வந்து சுனின் பதவியை கொடுக்குறாங்க. அடுத்த நாள் கூப்பிட்டு வச்சு இந்த மாதிரி டீம் ஒர்க்கா இருக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்ல நான் கண்டிப்பா இருப்பேன், நான் ஒரு சுனினை ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ்ஸையும் வாங்கிக்கிறான்.